உங்களுக்கு தெரிஞ்சதுல பெஸ்ட் யாக்கர் பவுலர்ஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் லெஜண்ட்ஸான வாசிம் அக்ரம், வகாரியன், இந்தியன் பவுலர்ஸான ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம பையன் நட்டு, ஸ்ரீலங்கன் லெஜண்டான மலிங்கா இவங்களாம் ஞாபகம் வந்திருந்தாலும் மிச்டாக்கோட இன்ஸ்விங்கிங் யாக்கருக்கு ஒரு தனி கெத்து இருக்குன்னே சொல்லாங்க. ஐபிஎலுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காருப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆனதுக்கு மேஜர் ரீசனே ஒரு இன்ஜுரி தான். பிளே ஆப்ஷன் வந்துட்டா இவரை யாருனாலையும் நிறுத்த முடியாதுங்க. ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்தவர் என்னோட கோச்னால ஒரு ஃபாஸ்ட் பவுலரா 14 வயசுல மாறாருங்க. 16 வயசுலயே ஆவரேஜா 135 கிலோமீட்டர்ல சூப்பர் லென்த்தோட பவுலிங் போட அப்படியே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இறங்க பயங்கரமா ஷைன் ஆறாருங்க. இந்த பவுலிங் லெஜண்ட்ஸ்னால இவருக்கு அவ்வளவா சான்ஸ் கிடைக்கலங்க. கடைசி 2011 சான்ஸ் ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிராப் பண்றாங்க. அப்படியே டொமஸ்டிக்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 2014 மிச்சல் ஸ்டார்க் 2.0 வெளியே வருது. டெஸ்ட் ஓடி எதா இருந்தாலும் சரி போற சீரிஸ்லாம் 5 விக்கெட் ஆல் தான். 2015ல இவரோட மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆஷஸ் வந்துட்டா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றதும் 2015-2019 வேர்ல்ட் கப்போட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர்தாங்க.